Bow down, have a word of prayer. Father, as we come into your presence, help us to understand the word and your will. ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகம் வந்திருக்கிற நாங்கள் வார்த்தையும் சுத்தத்தையும் புரிந்து கொள்ள கிருபை தாரும். Let every word that comes out of my mouth shall be from you, Lord. வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய சமூகத்திலிருந்து வரட்டும். I surrender myself into your hands. In தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். In Jesus' name I pray, Father. Amen. Right. We have been meditating from the book of Genesis. நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். Let's read Genesis chapter 4, the full chapter. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசிக்கலாம். I always believe reading word of God should be part of a message. எப்பொழுதுமே என்னுடைய நம்பிக்கை செய்தியின் சார்பாக நான் வேதத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும் என்பது. Let's read it together. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டதென்றார்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதர ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதர ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த அந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது கர்த்தர் காயினும், எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை தேசத்தின் துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமி நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவி அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரையிட்டான். ஏனோக்கு ஈராத்தை பிறந்தான். ஈராக்கு மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசெலாவை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லான் என்று பெயர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசமாயிருக்கிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாள் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர்கள் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்கு 7 பலி சுமருமானால் லாமேக்காக 77 பலி சுமரும் என்றான். பின்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தான். அவள் குமாரனை பெற்று காயினை கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். So we meditated last 2 weeks about the fall of human race from glory of God to sinful state. கடந்த 2 வாரங்களாக ஒரு மனித இனம் மகிமையிலிருந்து வீழ்ந்து பாவத்திலே வந்த ஒரு வீழ்ச்சி குறித்து நம்ம பார்த்தோம்.
Adam and Eve, they both were chased out of the garden of Eden. ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். How would have happened in those days? How they felt? We don't know much about it. அந்த துரத்தி விடப்பட்ட பின்பு அவருடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும், எப்படிலாம் தத்தளித்திருப்பார்கள் என்று நம்ம வேதத்தில் நமக்கு சொல்லப்படலை. Probably they would have pleaded and begged God to forgive. ஆண்டோட அழுது கெஞ்சிருக்கலாம், ஆண்டவரே தெரியாமல் தவறு செய்துட்டவங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அழுது கெஞ்சிருக்கலாம். Because when things unfold in your life, often the speed of which it happens makes you numb to realize what's going around you. நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது, மிக துரிதமாக மிக வேகமாக சம்பவிக்கும் பொழுது, நம்முடைய மனம் அதற்கு எப்படி பிரதிபலிப்பு கொடுப்பதென்று அறியாதபடி ஸ்தம்பித்து போய் நின்றுவிடும். We don't know how to react in most of the difficult testing situations. பெரும்பாலான இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன செய்வது எப்படி செய்வது என்று நம்ம அறியாமல் இருப்போம். Even if that incident has happened through, still our mind will take time to process it and digest it. அந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட சம்பவமோ நல்ல சம்பவம் எது நடந்தாலும் நம் மனதில் உடனடியாக ஜீரணித்து கொள்ளக்கூடிய திராணி இருக்காது, சில காலங்கள் செல்லும். And that period will often be a regret period. அந்த மாதிரி ஒரு தோல்வியான சூழ்நிலையில் போகும்பொழுது மனதில் எப்பொழுதும் இருக்க துக்கம் அதிகமாக இருக்கும். Why did I make that mistake? ஏன் அந்த தவறை நான் செய்தேன்? How did I not see it happening? ஏன் என் கண்களுக்கு அப்படி நடக்கும் என்று நான் அறியாமல் போனேன் என்று சொல்லி ஒரு துக்கம் மனதில் மிகுதியாக இருக்கும். Same would have happened to Adam and Eve. ஆதாம் ஏவாளுக்கும் அதே சிந்தனை இருந்திருக்கும். Adam and Eve both would have moaned and groaned inside. How did I allow all these things to happen in front of my own eyes? ஆதாம் ஏன் தங்களுக்குள்ள புலம்பி கொண்டு இருப்பாங்க, எப்படி என் கண்களுக்கு முன்பதாக இவ்வளவும் நடந்தேறுவதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு இந்த சின்ன விஷயம் நான் அற்பமாய் நினைத்து விட்டேனே. For such a big fall, I just totally underestimated the consequence of my action. Many days go by filled with regret and sadness. அநேக நாட்கள் துக்கத்தோடும் வேதனையோடு கடந்து கொண்டிருக்கிறாங்க. Now I have to address an important question. ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நம்ம சந்திக்க தான் வேண்டியிருக்கிறது. Why God had to be so severe? ஆண்டவர் ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்க வேண்டும் இல்லையா? சரி போப்பா, பழத்தை சாப்பிட்டா பரவாயில்ல விடு, ஏதோ தெரியாமல் சாப்பிட்டா விடு, நாளையிலேருந்து சாப்பிடாத. God could have easily told, okay, you ate the fruit, that's okay, fine. Hereafter, don't do that. See, we have to understand, our God is a God of justice and mercy. நம்முடைய ஆண்டவர் ஒரு நீதியுள்ள ஒரு ஆண்டவர், இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். If it doesn't punish, that means he's not a good God. He will become an unrighteous God. தவறுக்கு தண்டனை கொடுக்காத பொழுது ஒரு கடவுள் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு தவறான நிலைக்கு இறங்கி விடுவார் என்று அர்த்தமாக்கிவிடும். On the other hand, he is also merciful. He wants to help and show mercy and pardon sin. ஆனால் மற்றொரு பக்கம் தன்னுடைய இரக்க சுபாவத்தினர் ஜனனுடைய பாவங்களை மன்னித்து உதவி செய்யவும் மாஞ்சியாக இருக்கிறார். So God has to balance between his justice and mercy. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய நீதிக்கும் தன்னுடைய இரக்கத்துக்கும் இரு சமமாக வைத்துதான் போக வேண்டியதாக இருக்கிறது. So God said, I have to punish you and send you out of Garden of Eden because you disobeyed my word. நீ என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடியினால உன்னை கட்டாயம் நான் ஏதேனும் துரத்தி விடத்தான் வேண்டும். I have to do it, otherwise I will become an unjust God. நான் அதை செய்யாத பொழுது நான் அநீதி உள்ள ஒரு ஆண்டவராய் போய்விடுவேன். Then his mercy side kicks in. ஆனால் அதே சமயத்தோட இரக்கத்தின் சுபாவம் வருகிறது. Now I will also give you a solution. உங்களுக்கு ஒரு பதிலை நான் கொடுக்கிறேன். I can get you back to the same place before, but I have to put you through a process. நான் நீங்கள் இழந்து போன அதே இடத்துக்கு நான் கொண்டு போய் உங்களை சேர்க்க முடியும், ஆனால் அதற்கென்று ஒரு வழியிலே நான் நடத்தி கொண்டு போய் தான் நான் சேர்க்க முடியும். See, when God created Adam and Eve, he created the whole earth, animals, vegetation, everything, and then finally he created man and woman.
இந்த பூமியில் ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்பு முதலாவது பூமியிலே மரம், செடி, கொடி, தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள், கடல் உயிரினங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு கடைசியாக யாரை உருவாக்கினார்? மனுஷனை உருவாக்கினார். In the end, he created man and woman. But then in the new situation, the situation is reverse. ஆனால் அந்த ஒரு புதிய நிலையில் பார்த்தீங்கன்னா அது தலைகீழாக God says, I'm going to create a new heaven and a new earth. ஆண்டவர் சொன்ன ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் உருவாக்க போகிறேன். But before I can put you there, I need to prepare you first and then I will put you there. ஆனால் அந்த புதிய வானம் புதிய பூமியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பதாக உங்களை உருவாக்கி நல்ல மனிதர்களாக மாற்றி அதற்கப்புறம் நான் கொண்டு போகிறேன். Because if you want to go to the new heaven, new earth, as you are and as I am today, we will go and spoil that one also. அந்த புதிய வானம் புதிய பூமியில் கொண்டு போய் கடவுள் நம்ம இருக்கிற நிலைமையிலேயே பரல போன நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் குட்டிச்சவராக்கி அழிச்சிருவோம். God reverses the whole thing now. See, you can see in many families, அநேக குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம். Many parents will diligently accumulate wealth and give it to the children. அநேக பெற்றோர் வேக வேகமாக பணம் சேர்த்து பிள்ளை கொடுப்பாங்க. Then often you find the children will destroy the whole world. ஆனால் அந்த பிள்ளைங்க வருவாங்க அத்தனை பணத்தை அழிச்சிருவாங்க. Because they are not prepared to handle that wealth. அவங்க அந்த பணத்தை கையாளுவதற்கான திராணி இல்லை. I know several people in my own family members. என் சொந்த குடும்பத்தில் நான் அநேகர் அறிந்திருக்கிறேன். The parents struggle so hard to accumulate wealth. ரொம்ப கஷ்டப்பட்டு வைத்த கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்ப்பாங்க. Then the children take over and they just spend like anything. பிள்ளைங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா செலவழி பண்ணுவாங்க. Then it goes back to the same starting point. எங்கே ஆரம்பிச்சாங்க அதே நிலைமைக்கு போயிடுவாங்க. That's why I do not believe in accumulating wealth for children. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிற நம்பிக்கை கிடையாது. If our children are not prepared to handle it, they will destroy it. நம்ம பிள்ளைங்க அதை கையாளுவதற்குரிய திராணி இல்லைன்னா அவங்க அதை அழிச்சிருவாங்க. Important thing is to build character more than wealth. சுவாபத்தை தான் மிக அதிகமாக வளர்க்க வேண்டும். பணம் எல்லாம் அப்புறம் தான். But again, by nature we are evil. We cannot get good character. சுவாபத்தின்படி நமக்கு நல்ல குணம் வராது. கெட்ட சுபாவம் தான் அதிகமாக வரும். The only way to become a good person is to come to Christ. இயேசு கிறிஸ்துவால் அல்லாமல் நம்மள நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது, வாய்ப்பில்லை. So God is preparing us a new heaven and a new earth. நமக்கென்று ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். And he wants many people citizens of that new heaven and new earth. அந்த புதிய உலகத்துக்கு அநேக குடிமகன்களும் குடிமகள்களும் தேவைப்படுகிறார்கள். And that is the process God, by being born again, and he puts us through a maturity in Christian life, we then take part in it. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து அவருக்குள்ளாக படிப்படியாக வளர்ந்து அந்த உலகத்திற்கு நம்ம போய் சேருவோம். Isn't it very simple logic, isn't it? மிக எளிமையான ஒரு தத்துவம். God gave such a huge earth and Adam and Eve sold it to the devil in just few days. அவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கி ஆதாமிட்ட கொடுத்தா கொஞ்ச நாள பிசாசுக்கு வித்துட்டா. So God says, children, even though we are all adult and grown up, often there is not much difference between children and us. நம்மெல்லாம் வளர்ந்த பெரியவங்களா இருக்கலாம், அநேக சிறு பிள்ளைகள் நமக்கு வித்தியாசம் இருக்கா. This is God's way. இதுதான் கடவுளோட வழி. And he helps you in his mercy. He transforms you to become a better person so that he can take you to that new world. அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். உங்கள் பலகீனத்தை குறித்து அவர் கவலை கிடையாது. ஆனால் உங்கள் பலகீனத்தில் உங்களுக்கு உதவி செய்து அந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர் ஆசைப்படுகிறார். And every saint of God in the Bible, you can meditate them. They all went through very difficult moments in life. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து படித்து பார்க்கலாம். அநேக இக்கட்டான பாதையில் தான் அவங்க போயிருக்கிறாங்க. They had tasted success and failures in life. அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளும் வந்திருக்கிறது, பல தோல்விகளும் வந்திருக்கிறது. They have been righteous and they have sinned as well. நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறாங்க,
தவறுகளும் செய்திருக்கிறாங்க. Let's take for example King David. தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். One day he commits adultery with Bathsheba. பத்சேபாளோடு ஒரு நாள் ஒரு வேசித்தன தவறு செய்து விடுகிறார். Now God has to deal with it. ஆண்டவர் என்ன செய்யணும்? அதை நியாயத்தின்படி கையாள தானே வேணும். He can hide things like we do. நம்ம ஒளிச்சு வச்சு மறைக்கிற மாதிரி ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. So God tells to David this, David, you have been very faithful in all things with the exception of this one thing. வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருந்துட்ட, அந்த ஒரு விஷயத்தை நீ தவறு செய்துட்ட. But still I got to punish you. நான் தண்டிக்கத்தான் வேணும். So the child that was conceived in adultery will die. இந்த வேசித்தனத்தில் உருவான குழந்தை முதலாவது மரித்துவிடும். Number 2, because you did this, you will receive the same treatment. நீ இதை செய்ததுனால இதே தண்டனை நீ சகிக்கத்தான் வேணும். You slept with somebody in secret, but few of your wives will be slept in broad daylight. நீ இன்னொருடைய மனைவியை ரகசியமாக நீ பாவம் செய்த, ஆனால் உன்னுடைய மனைவியோடு பகிரமாக ஒருத்தன் பாவம் தவறு செய்வான். And God did that. அதை அனுமதித்தார். Yet God is merciful. One side he has to punish, on the other side he is filled with mercy. My son, he just did one mistake. என் பையன் என்னதான் அவனு ஒரு மனுஷன் தான் தவறு செய்துட்டான். Then he tells, I will make you happy. And God gives Solomon to Bathsheba. அந்த சாலம் பத்சேபா கிட்ட கொடுத்தார். You see, God is marvelous. You cannot justify David's sin. You can only tell it's God's mercy. He can forgive his child's sin. ஆண்டவர் அவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர். Because at that time, if you read the history, many people made fun of David's life. அவனுடைய எதிராளிங்கெல்லாம் பயங்கரமாக அவனை நக்கல் அடித்தாங்க. என்னமோ பெரிய பரிசுத்தவான்னு பேசின, நீ பொத்துன்னு பாவம் செஞ்சு விழுந்துட்டியன்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. Everybody made fun and mocked David's righteousness. But he humbly accepted the insult. I did it and I deserve it. நான் தாவீது என்ன தெரியுமா செய்தான்? உடனே ராஜாவாக இருக்கிற பேசின வாயெல்லாம் அட அவனெல்லாம் கொல்லு அப்படிலாம் அவன் செய்யலை. உண்மைதான், நான் தவறு செய்தேன், இந்த அவமானங்களை நான் ஏற்றுக்கொண்டான். God was filled with pity. அவனோட இருதயம் நொறுங்கி போச்சு. குற்றத்தை என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. If you want to receive God's mercy, never hide your mistakes. உங்கள் வாழ்க்கையில் கௌரவத்துக்காக நிறைய பேர் நாங்களாம் ரொம்ப அப்படி இப்படின்னு வேஷம் போடுவாங்க. You can never receive God's mercy because you are proud. பெருமையாக நாங்கள்லாம் அப்படி ஜோமோனும் அப்படிலாம் சொல்லவே கூடாது கடவுளுடைய சமூகத்தில். We all make mistakes. Every one of us. நம்ம எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். Acknowledge before God and people, I am nothing. எல்லாருக்கும் முன்னாடி ஜனங்களுக்கும் தேவன் முன்னாடி நான் ஒன்றுமில்லை, நான் தவறு செய்த மனிதன் ஒத்துக்கிட்டா, then God reverses. Okay, I will give Solomon now. Those who speak against you will have to shut up. உனக்கு விரோதமாக பேசுனீங்க என்ன பண்ணப்போ? வாயடைக்கத்தான் வேணும். See, but we have to always be careful how we see God's ways. கடவுளுடைய வழிகள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். Now, Adam and Eve, let's move on. Had 2 sons, Cain and Abel. ஆதாம் ஏவாளுக்கு 2 பையங்க பிறக்கிறாங்க. As both are growing up, Adam and Eve would have marveled. Wow, I thought I'm good, but all my weaknesses I could see in my own children. ஆதாம் ஏவாள் 2 பேரும் நினச்சிருப்பாங்க, அடாடா நம்ம கடவுளுக்கு எப்படியெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தோமோ இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நமக்கு சொல்லி கொடுக்குதுரா சாமி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. Because Cain, see, we have to understand, righteousness and wickedness grows inside. When it matures, it manifests as an action. நீதியும் சரி பாவமும் சரி நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கும். தகுந்த நேரத்தில் 2 செயல்களாக வெளிப்படும். It's not that you become suddenly sinful or suddenly righteous. திடீர்னு பாவியாகவோ திடீர்னு பரிசுத்தவனா யாராலையும் மாற முடியாது. It grows slowly. So Adam and Eve both would have observed how Cain was growing up and how Abel was growing up. அவங்க 2 பேரும் கவனிச்சிருப்பாங்க, எப்படி காயின் எப்படி வளருகிறான், ஆபேல் எப்படி வளருகிறான்.
And they both would have said, wow, we made God sad. Now this children is making us sad. நான் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், இன்னைக்கு இந்த 2 பிள்ளைகள் என்ன துக்கப்படுத்துதே, அது முக்கியமாக அந்த காயினை துக்கப்படுத்துகிறான் என்று சொல்லி அவங்களுக்குள்ள புலம்பி இருப்பாங்க. Yet they couldn't do anything. Up to a certain age we can discipline the children, but beyond the stage you can't do a thing about it. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த பிள்ளைங்களை இழுத்தெழுப்புக்கு வருவாங்க, அப்புறம் ரொம்ப எடுத்தா பிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் சொல்ல முடியாத இடத்துல சொல்ல முடியாத வழிமார் அமைதியாக தான் இருக்க வேண்டியிருக்கும். That's why we should not stretch too much. ரொம்ப இழுத்துட்டோம்னாலும் சிக்கலாக போயிடும். So now Cain and Abel, they realized the father offered sacrifice to God and they want to follow their father. ஆதாம் தன்னுடைய தேவனுக்கு பலியிடுவதை பார்த்து நாங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. So both the brothers said, let's offer sacrifice to God. நம்ம 2 பேரும் கடவுளுக்கு பலி செலுத்தலாம் அல்லது காணிக்கை கொடுக்கலாம் என்று போகிறாங்க. Cain was a farmer, Abel was an animal farming. காயின் நிலத்தில் விவசாயம் செய்தவன், ஆபேல் உயிரினங்களை வளர்த்தவன். So Abel chose the best from his flock and he brought it for God. மிக சிறந்ததை எடுத்து கர்த்தருக்குன்னு கொடுத்தான். But Cain was not that attentive. He said, okay, let's give something for God. கடவுளுக்குன்னு கொஞ்சம் கொடுக்கலாம். See, whenever you give for God anything, கடவுளுக்கு எதை கொடுத்தாலும் சரி, effort, time or money, நேரம், உழைப்பு, பணம், always learn to give the best for God. ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும். Think like this, will your own boss in the office will accept? If he can't accept, how God will accept? உங்க சொந்த அலுவலகத்தில் உங்க மேலதிகாரி இது ஏத்துக்கலன்னா நீங்க ஒரு பரிசு கொடுக்குறீங்க, அவர்கிட்ட போய் ஒரு டாலர் ஸ்டோரில் போய் ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி பார்ப்பார்? இந்த ஊழியர் தந்ததுக்கப்புறம் சில பேர் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் டாலர் மாலை போய் வாங்கிட்டு வருவாங்க. சின்ஸ் ஐ ஸ்டார்ட் டு டூ மினிட்ஸ் நான் பார்ப்பே பரதாமல் சிரிச்சு பாடப்பா, சரி நமக்கு வச்ச மெஷர்மெண்ட்டு டாலரம்மா ஸ்டோர், நமக்கு வச்சிருக்கிற அளவு டாலரம்மா, அது நம்ம நொந்துக்கக்கூடாது அவங்கள, நமக்கு இருக்கிற தகுதி அவ்வளோதான் நம்மளே தெரிஞ்சுக்கிறலாம். When you deal with God, never deal like that. கடவுளை கையாளும் போது ஒரு நாள் அப்படி செய்திடக்கூடாது. God looks at your heart first. அவன் இருதயத்தை அவர் பார்க்குறார். ஸோ ஆண்டவர் என்ன செய்வார்? He accepted Abel's offering. ஆபேலுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார். But Cain's offering he did not. Bible says God accepted Abel and his offering. ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். God is not interested in your money or effort per se. உங்க உழைப்பு உங்க பணம் அது God is interested first in you and then your effort and money. ஆண்டவருக்கு முதல்ல உங்க பணத்துல அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. He is interested first in you. உங்களிலே ஒரு பிரியம் கொண்டவராக இருக்கிறார். If you are good, whatever you offer, God will accept it. நீ கடவுளுக்கு பிரியமா இருந்துட்டு நீங்க அவளுக்கு ஒரு சின்னதை கொடுத்தா சந்தோஷமா எடுத்து பாருங்க நம்ம ஆண்டவர். He is not a God who demands money. In one place he says this, ஒரு இடத்துல இப்படி சொல்றார், if I am hungry I will not tell you, all those animals are mine. ஆண்டவர் எனக்கு பசியா இருந்தா நான் உங்ககிட்ட வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது, நீ எனக்கு பசி தீக்கி தர முடியாது. God is interested in your love. உங்க அன்பிலே அவர் பிரியம் கொண்ட ஒரு ஆண்டவராக இருக்கிறார். But when Cain saw that his offering was not accepted, he got upset, angry and was filled with jealousy on his brother. காயினுக்கு என்னாச்சு? அவனுடைய மனதில் தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை. அவன் மனதில் என்னாச்சு? உடனே ஒரு கோபம், ஒரு பொறாமை, எரிச்சல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிடாமல் தானாக வந்து நிற்கும். ஈவன் விதவுட் யூ காலிங் இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. இட்ஸ் ஹவ் யூ டீல் வித் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது எப்படி கையாளுறீங்கிறது தான் முக்கியம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ இங்கே இருக்கிறீங்க, இப்போ நான் ஒருத்தரை கூப்பிட்டு பிரதர், இப்போ சாலமன் இருக்கார், பிரதர் சாலமன் கம் ஹியர், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சு, திஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார், நீங்கள் எப்படி இருப்பீங்க?
That's it. அந்த ஆளை பாரு, அவரை பாரு. Immediately jealousy and all this negative begins to come automatically. தானா வந்துடும். At least our God would have dealt secretly. என்ன பண்ணியிருக்கலாம்? காயின், ஆபேல் ரொம்ப நல்ல பையன்பா, ரொம்ப but he that did it publicly. Sometimes our God ways is very unique. நம்ம கானுடைய வழி இருக்க ரொம்ப வித்தியாசமான வழி. அவரை என்ன பண்ணியிருக்கலாம்? ரகசியமாக பார்த்து, ஆபேல் நல்ல பையன்பா, நல்லா கூட சொல்லலாம். அவர் 2 பேர் நிற்க வச்சு எனக்கு அவனு தான் வேணும்ட்டார். அப்போ கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா? See, sometimes our God will be very blunt. You have to accept who our God is first. God will not fit you. You have to fit to God. அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டோடைய வழி தெரிஞ்சு அவருக்கு ஏற்ற மாதிரி, கடவுள் எனக்கு ஏற்ற மாதிரி வா, அது சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. பட் we have to fit for God. நம்ம தான் கடவுளுக்கு என்ன செய்யணும்? வணைந்து கொடுத்து போக வேண்டும். Now, wickedness will not stop. Neither righteousness nor wickedness will stop halfway through. நீதியாக இருந்தாலும் சரி, அநீதி அக்கிரமமாக இருந்தால் பாதியில் நிற்காது. It will always fulfill its task. வந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அது போகும். That is the nature of both wickedness and righteousness. அநீதிக்கும் நீதிக்கும் அதான் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். That's why we should always be careful what is driving us to do something. நம்ம என்ன இழுத்து கொண்டு போகிறோம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருந்து யோசித்து கொள்ள வேண்டும். So Cain said, if I finish off my brother, what can God do? இப்போ என் தம்பி என்னை கொலை செய்துட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கடவுள்கிட்டே அவன் சமாளிக்கிறன்னு நினைக்கிறான். See, Abel was a very good man. He was pleasing to his parents. He was pleasing to God. தன் பெற்றோருக்கு இனிமையானவன், தேவனுக்கும் இனிமையானவன். But Abel was very, in a way we can say, he is not a cunning person, very innocent guy. இந்த ஆபேல் வந்து தந்திரமானவன் கிடையாது. ஆனால் ரொம்ப என்ன பண்ணுவான், வெள்ளந்தியாக இருக்கிறான் அவன். ரொம்பவும் see, his brother comes. Cain is a cunning person. காயின் எப்படிப்பட்டவன்? தந்திரமானவன். He calls Abel, Abel, let's go to the farm. ஆபேல் வா, நம்ம போய் தோட்டத்துக்கு போகலாம். Neither Cain's appearance nor his words hinted anything about his intention. காயினுடைய பேச்சோ முகமோ என்ன உள்ளே யோசித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி ஆபேல் கண்டுபிடிக்கவே முடியல. Abel then said, okay brother, I will come with you. சொந்த அண்ணன் தானே, பின்னாடியே போயிட்டான். At the most unsuspected time, when Abel did not expect it, Cain struck him down. அவன் ஆபேல் எதிர்பாராத நேரத்தில் டக்கென்று அடிச்சிட்டான் காயின். See, he would not have killed in one stroke. ஒரே அடி அடிச்சிருக்க முடியாது. Abel was stunned and shocked and he was unable to react. ஆபேலுக்கு ஒன்றும் அந்த சூழ்நிலை என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது தெரியல. See, if you know your brother is going to hit, you will always look around and watch him. எங்கள் அண்ணன் கொலை செய்ய போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? போகும்போது சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம், எங்கே திரும்புகிறான்னு. When you don't suspect him, you just go with the flow. எதிர்பாராத பொழுது பின்னாடியே போயிட்டான். And then Cain killed Abel. ஆபேலை கொலை செய்து விட்டான். Abel would have cried, God, my brother is hitting me, help me. ஆபேல் கதறி இருப்பான் இல்லையா, ஆண்டவரே என் சகோதரன் கொலை செய்கிறான். But God did not come into the place at all. And அண்டத்தில் ஆண்டவர் வரவே கிடையாது. See, we got to understand, God has given something called free will. நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், சுய சித்தம் என்று கொடுத்திருக்கிறார். If God begins to intervene in everything, it's difficult for him and difficult for us. எல்லாத்துலையும் நம்ம தப்பு செய்ய போகும்போது கொடுக்கணும்னு தடுத்துக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க, நமக்கும் எரிச்சலாக இருக்கும், அவருக்கும் எரிச்சலாக இருக்கும் இல்லையா? Imagine you are going to speak an angry word at your home, shouting at your children or wife or husband with a bad word. உங்கள் வீட்டில் உங்கள் புருஷனையோ பொண்டாட்டியோ பிள்ளையோ கெட்டவா சொல்லி திட்டுறீங்க, சனியனேன்னு திட்டுறீங்க. Now if God is there, what he should do? When you are about to speak, you have to clamp your mouth. Imagine, will it work? நடக்குமா அது? So God has given free will to you and I, and he rarely intervenes.
He intervenes in extraordinary few situations. மிக சில சூழ்நிலைகளில் மாத்திரம்தான் ஆண்டவர் தலையிடுறார். பெரும்பாலும் தலையிடுவது கிடையாது. Because otherwise free will become no free will. சுயசித்தம் என்ன அப்புறம் சுயசித்தம்னே இருக்காது. The children often complain, you can see when you raise, you are not allowing me to do anything in life. பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறிய இல்லையா? As you raise children, that's what they will say. Because they often get frustrated when the parents say, don't do this, don't do that. அப்பா அம்மா இதை செய்யாத அதை செய்யாதனா உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். Then they think, when I'm young and earning, I will do whatever I want. நான் வாழ போகும்போது சம்பாதிக்கும் போது இஷ்டத்துக்குள்ளான செய்வேன் நினச்சிப்பாங்க. Then they realize life is not really that free at all. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், அடைய வாழ்க்கை நினைக்கிற மாதிரிலாம் சுதந்திரமாக இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். See, God is a God who respects his boundaries and your boundary. நம்ம ஆண்டு எப்படிப்பட்ட தெரியுங்களா? உங்கள் எல்லையும் தான் எல்லையும் மரியாதை கொடுக்குற ஆண்டவர். நம்ம தான் அனாவசியமாக மூக்கு நடப்போம், அவர் அப்படி நுழைக்கவே மாட்டார். See, God is a very gentle God. நம்ம ஆண்டு ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. அனாவசியமாக உங்கள் விஷயத்தில் சம்பந்தம் மாட்டார். Unless you call him, he will not come. நீ கூப்பிடலன்னா அவராக இதை செய்ய அதை சொல்ல மாட்டார். பட் இஃப் யூ கால் ஹிம் வில் கம் டு யூ. ஆனால் கூப்பிட்டு அவர் உதவி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். Now, what is the important lesson we can learn from this Cain and Abel experience? இந்த காயின் ஆபேலுடைய அனுபவத்தில் என்ன கற்றுக்கலாம்? Number 1, when you are filled with righteousness or wickedness, it will result in actions of righteousness or wickedness. உங்கள் உள்ளுக்குள்ள நீதியோ அநீதி எது இருக்குதோ அதுதான் வெளியில் என்னாகும்? செயலாக நீதியுள்ளதாக இல்லை பாவமானதாக வெளிப்படும். And righteous actions will always be acknowledged and honored by God. நீதி உள்ள செயல் நீங்கள் செய்யும் பொழுது அதை தேவன் என்ன பண்ணுவாரா? அங்கீகரித்து பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். We have a God who will always know your mind and action, and he will definitely acknowledge and respond to you. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள ஆண்டவர் இருக்கிறபடினால அவர் நீதியுள்ள செயலை செய்யும் கட்டாயம் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர். Number 3, even if it's your own family member, always never trust blindly. சொந்த குடும்பத்தில் யார் வேணா இருக்கலாம், கண்ணு மூடி நம்பிடக்கூடாது. Because we should always ask God, God, give me the spirit of discernment to understand what is inside but not outside. ஆண்டவரே எனக்கு பகுத்தறிகிற வரத்தை கொடுங்க சுவாமி. ஏன்னா மனுஷன் பேச்சில் மடக்கிடலாம் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். We don't know. But we should always ask one important thing. Lord, give me the spirit of discernment. ஆண்டவரே எனக்கு இந்த பகுத்தறிகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. So that I can understand, is it really a true word or a fake word? அது உண்மையுள்ள வார்த்தையா இல்லை தவறான வார்த்தையா? You see, the first murder happened not between enemies, between the own brothers. முதல் கொலை எங்க நடக்குது? எதிரிக்கு நடுவில் நடக்கல, சொந்த சகோதரனுக்குள்ள தான் அந்த கொலை நடக்குது இல்லையா? எவ்வளவு துக்கம் பார்த்தீங்களா? How sad. How much Adam and Eve would have grieved and cried. எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்க அவங்க. See, they did not understand all this when they first ate the fruit. முத அந்த பழம் சாப்பிட்டவங்க அந்த ஞானமே இல்லை. ஏதோ ஆசையாக இருக்குன்னு பறித்து திருப்பிட்டாங்க பாருங்க. See, you should always understand the consequence will come decades later even. அநேக வருடங்களுக்கு பிறகு அந்த பதில் வரும். Always we got to be careful in every step we go. Fear God and obey God. ஒவ்வொரு சூழ்நிலை ஆண்டவரே உங்கள் பயந்து உங்கள் கீழ்ப்படிந்து வருகிறேன். Decades later, maybe 30 years happened since they ate the fruit. 20-30 வருஷம் ஆகிப்போச்சு பழம் சாப்பிட்டு. Now they're tasting the fruit of the real consequence of the fruit they ate. 20-30 வருஷம் கழிச்சு அந்த பழம் தின்னதனுடைய விளைவை இப்போ பார்க்குறாங்க. There are so many people, especially Christians, they don't seem to understand one bit about the consequence for their actions. எத்தனை கிறிஸ்தவன் பார்த்து விட்டாங்க, அவங்க எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட ஒரு கரிசனை கிடையாது. They do whatever they think they can do. என்ன வேணாலும் செய்திடலாம் நினைக்கிறாங்க. Some of the result of that will come not immediately. It can come decades later. அவருடைய பதில் உடனே கிடைக்காது பல நேரத்தில்.
For both righteousness and sin, the results can take time. பாவமாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் தகுந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ருசிக்க தான் வேண்டியிருக்கும். Then God calls Cain. ஆண்டவர் கூப்பிட்றார், கேயினை கூப்பிட்றாரு. எப்பா Cain, where is your brother? ஆண்டவர் காயினை கூப்பிட்டு கேட்குறீங்க. எப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க, அவர் தெரியும். But still God asked, same as God asked Adam, where are you? ஆதாம் பார்த்து என்ன கேட்டார் ஆண்டவர்? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? Now he repeats the same question to his son, now but differently. இப்போ பையன்கிட்ட அதே கேள்வி கேட்குறார், where is your brother? உன் தம்பி எங்கப்பா? And Cain, see, the arrogance has grown so much. How brutally he responds God. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அணி எவ்வளோ வளர்ந்துருக்கா சார். Am I my brother's keeper? How do I know? என் தம்பிக்கு என்னென்ன காவலாளியா, எனக்கு என்னையா தெரியும்? என்னையே போய் கேட்குற, அவனை போய் கேளு. And God tells Cain, your brother's blood was calling me from the earth to heaven. உன் சகோதர ரத்தம் என்னை கூப்பிட்டு கொண்டே இருந்தது. See, we have to understand, human life is sacred. மனித இனம், மனித உயிர் என்பது புனிதமானது. No one has a right to take away a life. யாருக்குமே ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. Whatever may be the excuse, எந்த விதமான பதில் நம்ம சொல்லலாம். If you read Genesis 9, God tells, who sheds the blood of man should also be killed. மனித உயிரை கொலை செய்கிறவன் என்ன செய்யணும்? வசனத்தின்படி கொலை செய்யப்படணும். That's how the sanctity of human life is preserved. மனித உயிரின் புனிதத்துவம் அப்போ தான் காக்கப்படும். It's the same in the Old and the New Testament. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டிலையும் அதே சட்டம் தான். That's why abortion is a sin. It's shedding blood. கருச்சிதைவு என்பது ஒரு பாவமான விஷயம். In this world, so many people don't understand that. The right punishment for abortion is to kill the parents. That's the biblical basis. கருச்சிதைவு செய்கிறவர்கள் வேதத்தின்படி பார்த்தா அவர்கள் கொலை செய்யப்படணும். அதுதான் வேதத்தின் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். Many people knowingly or unknowingly do it. அறிந்தோ அறியாமல் செய்திடுறாங்க. And they can only ask God for forgiveness. ஆண்டவரே மன்னிச்சிரு சாமி, நான் அறியாமல் செய்துட்டேன்னு கேட்கறது தவிர வழி கிடையாது. We got to be careful in life. வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். Life is life. உயிர் என்பது உயிர். Whether it's a baby or an adult, it's the same. Even the old age, nowadays what you see, they call mercy killing. People get very old, they couldn't endure, they want to be killed with an injection. It's become legal nowadays. நாட்கள் என்ன தெரியுங்களா, ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்பு ரொம்ப வியாதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கருணை கொலை என்று புதுசாக சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறாங்க. இப்போ வயசாயிட்டு என்ன பண்ண 70, 80, 100 ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ஊசியை போட்டு அவங்க விருப்பத்தின்படி செத்துக்கொள்ளலாம். No. See, it will come to a stage wherein if a doctor doesn't give injection, they will be in trouble. ஒரு காலகட்டத்தில் ஒரு மருத்துவராக இருக்கிற கிறிஸ்தவனுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த ஊசியை போடலன்னா அவன் கேஸ் போட்டாலும் போடலாம். We are living in such dangerous times. அப்படிப்பட்ட கொடிய காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். God's view is always important. Our view doesn't matter at all. கடவுளுடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம், நம்ம பார்வை முக்கியமே கிடையாது. Now, then God curses Cain on the earth. காயினையும் பூமியும் அவர் என்ன செய்கிறாரு? சபிக்கிறார். Now, he already cursed the earth once. Now he says the earth will even produce less than what it's supposed to be. இந்த பூமியானது என்ன செய்யும்? இன்னும் கம்மியாக தான் அது விளைவே கொடுக்கும். And he also curses Cain. காயினை ஒரு சாபம் கொடுக்குறார். என்ன தெரியுமா சாபம் கொடுக்குறாரு? He will be an aimless wanderer in life. நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். See, some people will aimlessly wander in life. எந்த வேலையில் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த வேலை செய்வாங்க, அப்புறம் தெரியுது அங்கே போவாங்க, அப்புறம் வாழ்க்கையில் ஒரு ஊரில் இப்படி இதாகிலும் ஒன்று அவங்கள வீட்லேயும் சும்மா இருக்க முடியாது. எதையாவது ஒன்று செய்வாங்க, ஒரு பிரயோஜனமாக செய்யாமல் பிரயோஜனம் இல்லாததெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. And that you can see it, oh, they are resembling Cain.
See, whenever you see people who aimlessly do things, aimlessly live, aimlessly wander, you can always say, okay, the curse on Cain is manifest in them. காயினுடைய சாபம் இருக்குது போல இருக்கு. But then Cain tells God, God, if you curse me like this, my life is finished. கொலை செய்த ஒருத்தன் கடவுளை நோக்கி கூப்பிடுறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு சாபம் கொடுத்துட்டு நான் என்ன ஆகிறது சாமி? I used to be amazed at God. கடவுளை பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஓகே Cain, what do you want? கொலை செஞ்சவனு கூட இறக்கம் காமிக்கிற ஒரு ஆண்டு. நம்ம என்ன செய்வோம்? அவனை அடிச்சு சாவடிங்க நம்ம நினைக்கலாம். God even shows mercy because Cain made a small prayer. அந்த காயின் பிறகு சின்ன ஜெபம் பண்ணுறான். God, I will lose my life. I can die, anybody can kill me. என்னை யார் வேணால் கொலை செஞ்சிடலாமே நீங்கள் சொல்கிறத சாபத்தை வச்சு. Then God tells, okay, if somebody kills Cain, his penalty is 7 times, not 1 time. காயினை கொலை செய்கிறனுக்கு 7 மடங்கு பழி உண்டாகுன்னு சொல்லி ஒரு முத்திரையை போடுறார். See, if God can listen to Cain's prayer, do you think he can ignore your prayer and my prayer? ஒரு காயினுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாருனாக்கா உங்கள் ஜெபத்தை என் ஜெபத்தை ஆண்டவர் மறந்துடுவாரா? When I read this verse, I was filled with the faith. இந்த வசனம் வாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் வளர்ந்தது. God is a very just and merciful God. நம்முடைய ஆண்டவர் நீதியும் இரக்கமும் உள்ள ஆண்டவர். காயின் கேட்குற ஆண்டவரேன்னா சரி பரவாயில்ல, உன் தண்டனை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறேன். I'll reduce your penalty a bit. Our God is a God who will accommodate your needs. உங்கள் தேவைகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். God definitely answers our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். Now, thereafter, Cain goes away from his parents and live in his own family life. தனியாக தன் குடும்பத்தை பிரித்து கொண்டு தன் தகப்பனை விட்டு தூரமாக ஒரு இடத்துக்கு போய் அவர் இருக்கிறார். He goes away from his parents because his parents are a problem for him because they keep on instructing him back to God. அவங்க அப்பா அம்மா அடிக்கடி பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்க? எப்பா தப்பு செஞ்சுட்ட கடவுள் தேடு கடவுள் தேடு. Because they did a mistake, they learned the lesson. And I mean, Eve is not that all evil. உடனே ஆதாம் ஏவல் ரொம்ப மோசம் நினச்சிடக்கூடாது. They are like you and I. நம்மள மாதிரி தான் அவங்களும். We all have the potential to fail like Adam and Eve. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆதாம் ஏவாளை போல தோல்வியடைவதற்கு சந்தர்ப்பம் பலன் இருக்கிறது. But he goes away from his parents because he doesn't want intervention. அவருக்கு என்ன பண்ணுறது? யாரும் தன்னை தடை செய்கிறது பிடிக்கல. ஸோ தனியாக போயிட்டார். And then 2 streams of people come from Adam and Eve. 2 விதமான கூட்டம் வருது. One, the followers of Cain in the wicked line and the followers of Adam in the godly line. பாவத்தின் வழியில் போகக்கூடிய ஒரு சந்ததி பெரிய வம்சமாக எழும்புகிறது. தேவபக்திக்கு ஏதுவான சந்ததி ஆதாமிடமிருந்து தொடர்ந்து வருகிறது. Then Adam had another son by name Seth. ஆதாமுக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான், பேர் Seth. He was like Abel, a very godly man. அவன் தன் ஆபேல் சகோதரன் ஆபேலை போல ரொம்பவும் நல்ல ஒரு பையனாக இருக்கிறான். He had a son by name I think Jared. Seth had a son. And then they began to lead a team to worship God and fear God. அந்த சேத்தினுடைய குமார நாட்களில் தான் கடவுளை தேட ஆரம்பிக்கிறாங்க. But only one group of people did in the Seth's line and the Adam's line. ஆதாமுடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சேத்தினுடைய வம்சம் மாத்திரம்தான் கர்த்தரை தேடுகிற உணர்வோடு அந்த வம்சம் வருகிறது. On the other side, Cain multiply exceedingly great. இந்த காயினுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பழகி பெருகிறாங்க. They were very innovative as well. அவங்க அநேக கண்டுபிடிப்புகளை செய்கிறாங்க. See, they like pleasure. அவங்களோட சுகம் என்பது ரொம்ப பிடிக்கும். So they invented music. காயின் வம்சம் தான் யாருக்கு முத கண்டுபிடி இசை கண்டுபிடிச்சது யாரு? காயின் வம்சம் தான். Seth, the line of Seth did not discover music. It was first started by Cain. That's why you will see most of the music is wicked people. அதான் இசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 98% துன்மார்க்கமானவர்களாக தான் இருப்பாங்க. Most of the musicians you see, they are either drunkards or womanizers or all kinds of filthy people.
அதான் பெரும்பாலான இசை மேதைகளை பாருங்கள், முக்காவாசி பேர் 90% பாவத்தில் ஊர்னவங்கள தான் இருப்பாங்க. So the Cain's family were the wicked ones were the one who invented music and instruments. இசையும் இசை கருவிகள் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. They also see, once wickedness grows, what grows? Weapons. They invented knives, all kinds of metallurgy. அவங்க பாருங்க, ஆயுதங்கள் எல்லாம் அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. Today the world is filled with weapons. இன்னைக்கு உலகத்தில் என்ன இருக்குது? ஆயுதங்கள். They say you can destroy the earth 10 or 25 times. பூமியை முழுவதும் அழிக்கணும், ஒரு 25 தடவை அழிக்கிற அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது. Why? Because the people are wicked. ஜனங்களோட அவ்வளவு தூரம் துன்மார்க்கமாக இருக்கிறனால தான் அவ்வளோ ஆயுதங்கள் பெருகுது. Whenever weapons grow, it shows that wickedness has grown. ஆயுதங்கள் பெருக பெருக பாவம் பெருகி இருக்கிறதுன்ற அர்த்தம். They also did mass animal, they also started animal husbandry. அதாவது உயிரினங்களை பெரிய அளவில் வளர்க்கறது எப்படி கண்டுபிடிச்சதுலாம் யாரு? காயின் வம்சம். Because they growing a lot, they couldn't, the limited animals were not enough, so they had a lot of animals. They made it large scale farming of animals. பெரிய அளவில் உயிரினங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் அறிந்து கொண்டாங்க. But they never sought God. ஆனால் கடவுளை அவங்க தேடவே கிடையாது. So this is what I can tell you one. You don't look at the world how prosperous the wicked are. உலகத்தில் அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நீங்கள் பார்த்து டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது. See, many people are in depression because they always see, oh, see like him, see them, see her, see him. அநேக நேரம் நமக்கு பெரிய சோதனை தெரியுங்களா? நம்ம வாழ்க்கை சோதனை இல்லை, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அதைத்தான் நமக்கு பெரிய சோதனையாகவே இருக்குது. Do not look at the wicked. They will be always prosperous. அங்கே பழுகி பெருகுவாங்க. அதை பார்த்துன உடனே நம்மளும் அது மாதிரி ஆயிரம் ஆசைப்படக்கூடாது. What is important is you follow God. God takes care of you. And that is the most precious life. நீ கடவுளை பின்பற்றி போ. உனக்கு தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். See, when you don't have God, you'll be a wicked person. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையை மாறிடும். You can mask it and hide it, but when it is full term, it will come out. நம்ம வெளியில் போட்டு மறைச்சு வச்சுக்கலாம். அப்படி பேசாமல் சில பேர் வெளியில் ரொம்ப பேச மாட்டாங்க, ஏன்னா